நம்ம பார்க்க போகிறது அபரஞ்சி கல். அதாவது பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சுத்த தங்கங்க, சொக்க தங்கம், அவர் பத்திரமாத்து தங்கம் அப்படிமோ. அது என்ன பத்திரமாத்து தங்கம்? 10 அரை மாற்று தங்கம். 10 பங்கு தங்கம் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அரை பங்கு, ஒரு அரை பங்கு மட்டும் மாற்று தங்கத்தை சேர்ப்பாங்க. அப்போ 9.5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாற்று தங்கம் என்ன அப்படின்னா, ஒன்று செம்பா இருக்கும், அல்லது வெள்ளியா இருக்கும், அல்லது செம்பு வெள்ளியும் கூட கலந்துருக்கும். ஏன்னா சுத்த தங்கத்தை நம்மால வளைக்கவும் முடியாது, நெளிக்கவும் முடியாது. அது கூட செம்போ வெள்ளியோ சேருகிற போது தான் அதை நம்ம கம்பி மாதிரி வளைக்க முடியும், நெளிக்க முடியும். நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படி அற்புதமாக மனம் கவரக்கூடிய அணிகலனாக அதை மாற்ற முடியும். அந்த அச்சில் உருக்கி வார்க்க முடியும். பத்தரை மாற்று தங்கம். இதை 8.5 மாற்று தங்கம்னு இருக்கு. 8 பங்கு தங்கத்துல அரை பங்குக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த செம்பையோ அல்லது இந்த வெள்ளியோ சேர்ப்பாங்க. அதைத்தான் வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க.